எங்க சோழன்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்க எல்லார்கிட்டயுமே நிலா திரும்ப வந்ததுக்கு அவங்க கழுத்துல கட்டியிருக்க தாலி தான் காரணம்னுட்டு பேசியும், நிலாவும் பார்த்தீங்கன்னா சிம்பிளா என்ன பண்ணுவாங்கன்னா, தாலிய கழட்டி நம்ம சோழன் கையில குடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சோழன்கிட்ட, "நான் இத ஒரு செயின் மாதிரி தான் போட்டுட்டு இருந்தேன். இப்ப எனக்கு இது தேவையில்ல. தொலைச்சிட போறீங்க. பத்திரமா வச்சுக்கோங்கன்னு" சொல்லிட்டு, நிலாவும் பார்த்தீங்கன்னா உள்ள போனதுதான் சோழன் தான் எல்லார்கிட்டயும், "என்னடா தாலிய கேட்டதுமே கழட்டி குடுத்துட்டா. இதுல கடைசியா ஒண்ணு சொன்னா பாத்தியா பத்திரமா வச்சு" அப்படின்னா என்ன அர்த்தம்? உடனே பாண்டி, "அவங்க சொன்னது ஒழுங்கா புரியலன்னு நினைக்கிறேன். எங்க நீ நகையை வித்து கித்து தொலைச்சிட போற? அதான் பத்திரமா வச்சுக்க சொல்றாங்கன்னு" சொல்லுவாங்க. இவ்ளோ கவலையில நம்ம பாண்டியோட கடைக்கு போய் நம்ம சோழனும் பாத்தீங்கன்னா உட்கார்ந்துருந்தா, நம்ம வானதியும் பாத்தீங்கன்னா வழக்கம் போல வந்துட்டு நம்ம பாண்டி கிட்ட பேசினது மட்டும் இல்லாம நம்ம சோழனோட பிரச்சனையும் தெரிஞ்சுக்கிட்டு, "நீங்க மட்டும் நான் கடைக்கு வரும்போது எதுவும் சொல்லாம இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு" சொல்லுவாங்க. உடனே சோழன், "இதுதான் பெரிய விஷயமான்னுட்டு மறுபடியும் நம்ம வானதி கிட்ட சண்டை போட, நம்ம பாண்டி அங்க இருந்து டீ குடிக்கலான்னு கூட்டிட்டு போயிருவாங்க. அதே நேரம் நிலாவோட ஆபீஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் பண்றதுக்காக அந்த காலத்து பழைய வீடு ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னதுதான். நிலாவும் பாத்தீங்கன்னா அவங்க தங்கியிருக்க வீடே பழைய வீடு தான், எதுவுமே பண்ணல, நீங்க தாராளமா வந்து பாக்கலாம்னு சொல்லுவாங்க. நிலாவும் வந்துட்டு நம்ம சோழன் கிட்ட, "உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு" சொல்லிட்டு நம்ம சோழனை கூட்டிட்டு போய், "எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு" கேட்பாங்க.